வீரகெட்டிய ரண்ண வீதியில் கிரிமெட்டிகந்த பிரதேசத்தில் இன்று முற்பகல் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை என போலீசார் குறிப்பிட்டனர். ஆட்கொலை சம்பவம் ஒன்று தொடர்பில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் வீரகெட்டிய போலீஸ் நிலையத்தில் ஆஜராகிய நால்வரை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். போலீஸ் நிலையத்தில் இருந்து வெளியேறி வேன் ஒன்றில் வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கும் போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அதன்போது அருகில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவரும் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகியுள்ளார். துப்பாக்கி பிரயோகத்தில் காயமடைந்த ஐவரும் தங்காலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். வேனில் பயணித்த ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததுடன் அவர் போலீசில் ஆஜராக வந்த நபரின் நண்பராவார். துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டவர்கள் பெலியத்து அக்குள்மடுவ பிரதேசத்தில் மோட்டார் சைக்கிளை விட்டு சென்றுள்ளனர். ஹோங்கம பிரதேசத்தில் அந்த மோட்டார் சைக்கிளை கடத்தியுள்ளதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அந்த மோட்டார் சைக்கிளை செலுத்தியவர் ஹிங்கம பிரதேசத்தில் கட்டி வைக்கப்பட்டிருந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். ஹமதோட்டை மாவட்டத்தில் இதுபோன்ற துப்பாக்கி பிரயோக சம்பவங்கள் அண்மையில் அதிகம் பதிவாகின. அங்குனுகுல பெலச முரவெசிகேன பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் பலி. செல்ல கதிர்காமம் பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் பலி. யாழ சரணாலயத்தில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் உயிரிழப்பு. பல்லேமல்ல கிரிப்பற்றிய பகுதியில் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் மற்றொருவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்வதற்கு முயற்சி. மிரிஜவில பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் காயம்.